யானைக்கு மதம் பிடித்ததை போல திமுகவினர் பதவி வெறி பிடித்து அலைவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு திருப்பூரில் உள்ள நிறுவன தலைவர் பெட்ஸ் ராமசாமி இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதாக கொங்கு நாடு முன்னேற்றக் கழக நிறுவனர் பெட்ஸ் ராமசாமி அறிவித்தார். இதனையடுத்து திருப்பூரில் உள்ள ராமசாமி இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கு கையெழுத்து போடும் திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல என கூறினார். இவர்களுக்கு திமுகவுக்கு வெறி பிடித்து சுற்றுறாங்க. ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ, இன்னைக்கு இவர்களுக்கு பணவெறி, இவர்களுக்கு அரசியல் வெறி, இவர்களுக்கு பதவி வெறி, வெறி பிடிச்சு சுற்றுறாங்க. எல்லாரும் கீழே தான் இருக்கணும், இவங்களை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. அது எல்லாத்துக்கும் பதில் 2024 பாராளுமன்ற தேர்தல் தெரியும். இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க. அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்தணும். எல்லா மாணவர்களும் 21ஆம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது இன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க. மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூல்ல. தருமபுரி எம்பி பையன் எங்க படிக்கிறார்? உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டாலின் ஐயா பேர எங்க படிக்கிறார்? ஸ்பெயின்லயா ஃபுட்பால் அகாடமி. அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களா ஐயா? தரமான கல்வி. உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் ஸ்கூல். நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா? ஐடியா பாருங்க.